என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, விழித்திருங்கள் என்ற தலைப்பிலே நாம் ஒவ்வொரு நாளும் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரோமர் 13:11 படியே கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையில விழித்திருக்கிற கிருபையை, அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையில் விழித்திருக்கிற கிருபையை கர்த்தர் தருவாராக. காலம் விழித்திருந்து நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம். நேற்றுக்கு முந்தின நாள் நான் சொன்னேன், விழித்திருக்க வேண்டும். ஏன்னா அப்போதான் ஜெபத்தில் விழித்திருந்தால் தான் அவர் பேசுகிற சத்தம் நம்ம காதில் கேட்கும் அப்படின்றத நம்ம தியானித்தோம். இன்னைக்கு மறுபடியுமாக மத்தேயு சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசிக்கிறேன். மத்தேயு 26:41. நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து கெத்செமனே தோட்டத்தில் உறங்கிக் கொண்டிருந்த தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு. ஒருவேளை விழித்திராவிட்டால் சோதனையிலே அகப்பட்டு கொள்வோம். பிசாசினுடைய சோதனைகள், டெம்ப்டேஷன்ல நம்ம விழுந்து விடுவோம். எல்லாருக்கும் சோதனை வரும், எல்லாருக்கும் சோதனை வரும். ஆனால் இந்த சோதனையில யார் ஜெயிப்பா? விழித்து ஜெபிக்கிறவர்கள் ஜெயிப்பார்கள். ஆனால் உறங்குகிறவர்கள், ஜெபிக்காமல் இருப்பவர்கள் தோற்று போவார்கள், அந்த சோதனையிலே விழுந்து விடுவார்கள். இந்த வார்த்தை கேட்கிற எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, விழித்திருந்து ஜெபம் பண்ணுவோம். சோதனைக்கு உட்படாமல், சோதனையிலே அகப்படாமல் இருக்க. ஏன்னா பிசாசு யாரை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று நான் 2 நாளைக்கு முன்னால இந்த வசனத்தை கோட் பண்ணி சொன்னேன். நம்ம இந்த நாட்களில் ரொம்ப கவனமாக இல்லை அப்படின்னா பிசாசானவனுடைய சோதனையில் நாம் எப்படியோ சிக்கிக் கொள்வோம். மார்க்கு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்தில் 33வது வசனத்தையும் நான் வாசிக்கிறேன். மார்க்கு 13:33. அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாக இருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். எப்போது நமக்குள்ள அந்த விழிப்பு இருக்க வேண்டும். ஏன்னா எப்போ பிசாசு வந்து நம்மளை அந்த சோதனையில் அகப்படுத்தி கொள்வான்னு சொல்லி அவன் காத்திருக்கிறான். நம்மளும் கவனமாக இருக்கணும். எனவே சோதனையில் விழாமல் இருக்கணும்னா விழித்து ஜெபிக்க வேண்டும். எத்தனையோ சோதனைகள் இந்த நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் வந்து அவர்களை விழத்தட்டி கொண்டிருக்கிறது. சோதனை எல்லாருக்கும் வரும். இதற்கு வயது தெரியாது, வயதை பார்த்து வராது, எல்லாருக்கும் வரும். அது மாத்திரமல்ல, எல்லா விதமான சோதனைகளும் வரலாம். உலகம், மாம்சம், பிசாசு, எல்லா விதத்திலும் அந்த சோதனைகளை பிசாசு கொண்டு வருவான். இயேசுவுக்கே கொண்டு வந்தானே இல்லையா? இயேசு கிறிஸ்துவே சோதிக்கும்படி சோதனைக்காரன் அவரிடத்துல வந்தானே, அதுவும் ஃபாஸ்டிங் இருந்து முடித்த உடனே வந்தானே. ஆண்டவர் விழித்திருந்ததுனால தான் அவனை விரட்டினார். விழித்திருந்ததுனால தான் சோதனையில் அவர் விழலை. விழித்திருந்ததுனால தான் அவர் சோதனையை ஜெயித்தார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 13வது வசனம். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். விழித்திருங்கள், விசுவாசத்திலே நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். ஏன்னா பிசாசானவன் இங்கே நமக்கு விரோதமாய் அவன் பல சோதனைகளை கொண்டு வந்து நம்மளை விழத்தட்டுவதற்கு வருகிறான். புருஷராயிருங்கள், திடன் கொள்ளுங்கள். என்ன வந்தாலும் பரவாயில்ல, நான் விழித்திருந்து அவன் கொண்டு வருகிற சோதனைகளை ஜெயிப்பேன்னு சொல்லி தீர்மானத்தோடு நில்லுங்கள். ஒருவேளை நம்ம உறங்கிட்டோம், அதை அசதியாக விட்டுட்டோம், அது பரவாயில்ல பார்த்துக்கலாம், நம்மளெல்லாம் ஒன்றும் செய்யாது அப்படி நினச்சிட்டோம் அப்படின்னா அவனுடைய கண்ணியிலே அகப்பட்டு கொள்வோம். தாவீது விழித்திருக்க தவறினதினால்தான், சரீர பிரகாரமாக விழித்திருந்தான். ஆனால் அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே உறங்கினதினால்தான் அவன் பெரிய ஒரு குழியிலே, பாவ குழியிலே விழுந்து பின்பு கண்ணீரோடு மனம் திரும்ப வேண்டியது அவசியமாக இருந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. விழித்திராவிட்டால் அவன் தந்திரத்தை கண்டுபிடிக்க முடியாது. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க, விழித்திருந்து வேதம் வாசிங்க, விழித்து கவனமாக இருங்க. அவன் கொண்டு வருகிற சோதனையினுடைய எந்த காரியத்தையும் நீங்கள் இனம் கண்டு ஜெயிக்கவும் துரத்தவும் கர்த்தர் கிருபை தருவாராக. 1 பேதுரு 5:8 நம்ம வாசிக்கிறோம், விழித்திருங்கள், ஏனெனில் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எனவே கவனமாக இருந்து கர்த்தருடைய கிருபையினால அந்த பிசாசை ஜெயிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. 1 கொரிந்தியர் 16:13 இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனமாய் குறித்து கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 16:13. எனவே ஆண்டவருடைய கிருபை தாங்கட்டும். விழித்திருந்து சோதனைகளிலே ஜெயிக்க, சோதனையில் விழாமல் இருக்க விழித்திருந்து அவருடைய வசனத்தை பயன்படுத்தி
ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவர் கிருபை பாராட்டுவாராக. ஜெபமில்லாமா? நல்ல தகப்பனே, நாங்கள் விழித்திருக்கவும் பிசாசின் சோதனைகளில் அகப்பட்டு விடாமல் இருக்க நாங்கள் ஜெயிக்கவும் அந்த பிசாசை துரத்தவும் அந்த சோதனையை நாங்கள் மேற்கொள்ளவும் கிருபை தாரும். நாங்கள் திரும்ப திரும்ப இந்த சோதனையில் விழுகிறோமே அப்படின்னு யார் யார் இந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணுறாங்களோ உங்கள் பிள்ளைகளுக்கு அந்த சோதனையில் ஜெயம் எடுக்க கிருபை பாராட்டுங்க. உதவி செய்யுங்கப்பா. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சந்தித்த தோல்விகள் இனி ஜெயமாய் மாறுவதாக. உங்களுடைய நாமம் மகிமைக்கென்று உங்கள் பிள்ளைகளை நீங்கள் தொடர்ந்து நிலைநிறுத்துங்க. திடமனதாக இருந்து புருஷராக இருந்து சோதனையை மேற்கொள்ள ஜெயிக்க கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.